கார்பரேஷன்ல இருந்ததுனால எனக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவ்வளவு சுலபமா இங்க மெம்பர் ஆக முடியாது. போலாம் வாங்க வாங்க. என்னங்க அருண் எப்படி வருவான்? அருண் அவன் ஃப்ரெண்டு கூட பைக்கில் வந்துடுவான். நான் பஸ்ஸில் போயிடுவேன். அருண் கூட காரில் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சின்னசாமி. 428 சார், கிளப் ரூல்ஸ் பிரகாரம் ட்ரெஸ் கோட் காலர் இல்லாமல் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஹலோ, வெள்ளைக்காரன் வந்து ட்ரெஸ் கோடு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போய் 50 வருஷம் ஆச்சு. விட்டு தொலைங்க சார். எங்கள் கிளப் ரூல்ஸ் படி அலோவ் பண்ணக்கூடாது சார். மகாத்மா காந்தி வந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டீங்களா சார்? ப்ளீஸ். அவர் ஃபோட்டோ இருக்கிற கரன்சி மட்டும் அலோவ் பண்ணுவீங்க. ப்ளீஸ் 1 minute. டென்ஷன் ஆகாதையா? கூல். ஹாய் தாத்தா. வாடா. என்ன சிரிக்கிற? நான் இன்னைக்கு ரிசப்ஷனில் கலாச்சிட்டேன். காலரில் என்ன அலோவ் பண்ண மாட்டேன்ட்டா. நான் கேட்டேன், காந்தி சட்டையே இல்லாமல் கரன்சியில் இருக்காது, அது மட்டும் எப்படி அலோவ் பண்ணுறீங்கன்னு. யாரு? ஏன் பேரம் இல்லை? அவன் ஸ்டைல் தனி ஸ்டைல். 2 கிளியர் சிக்கன் சூப், 2 பிளெயின் சப்பாத்தி, அப்புறம் 2 நான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அவ்வளோதான். ஓகே மேம். எங்க வீட்லயும் எங்க அம்மா தான் மெனு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆமா, உங்க அம்மாவுக்கு எப்போ யூஎஸ்ல ஆபரேஷன் வச்சிருக்காங்க? என்னம்மா ஆபரேஷன்? தாத்தா, எங்க அம்மாக்கு வந்து லெஃப்ட் நீல லிகமெண்ட் she has to undergo a surgery. அதுக்காக தான் யூஎஸ்க்கு அவசரமா போயிருக்காங்க. அப்பா, கூடிய சீக்கிரத்தில் இவங்க கோடீஸ்வரி ஆயிடுவாங்க. அது எப்படா சொல்ற? பாலிவுட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, அவங்க அம்மாக்கு லெஃப்ட் ஹெட் ஆபரேஷன் பதிலா ரைட் ஹெட்ல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஹாஸ்பிட்டல்ல 30 crores காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. உலகத்துல எந்த ஊர்லயும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏய், உங்க அண்ணனுக்கு டெவலப்ட் கண்ட்ரிஸ் எதுவும் பிடிக்காதா? இந்தியன் ஃபர்ஸ்ட் சிட்டிசனையே செக்யூரிட்டி செக் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு டெவலப்டு கண்ட்ரி. நம்ம பிரசிடென்ட்டை செக் பண்ணாங்க. தாத்தா, டாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல வீக். பாண்டிச்சேரியில் நியூஸ் பேப்பரே கிடைக்காதா? டேய், நம்ம இந்தி நடிகை ஷாருக் கான ஏர்போர்ட்ல 8 மணி நேரம் பிடிச்சி வச்சுட்டாங்க. நம்ம கமலஹாசனை டெரரிஸ்ட்ன்ட்டாங்க. தாத்தா, யூஎஸ்ல கான்னு பேர் வச்சிருந்தாலோ தாடி வச்சிருந்தாலோ டெரரிஸ்ட்னு வாங்க. உன் அண்ணனோட தாட்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. Indians will always have different thoughts. இப்போதான் புதுசா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணாதடா ப்ளீஸ். அப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற கன்செஷன்லாம் யூஸ் பண்ணி படிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை செய்றாங்க. அவங்களுக்குலாம் பிரெயின் ட்ரைன் பத்தி பிரெயின் வாஷ் பண்ணணும். தம்பி, நம்ம நீலாங்கர டைம்ஸுக்கு லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டா முதல் இந்திய குடிமகனும் கூட பார்க்காம அப்துல் கலாம ஏர்போர்ட்ல சோதனைக்கு உட்படுத்தினது, நரேந்திர மோடிக்கு விசா மறுப்பு, சிங்கு டர்பனை கழட்ட சொன்னது, புடவை கட்டின காரணத்துக்காக இந்திய தூதரை செக் பண்ணது, எல்லா நாலேஜும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. எல்லாருக்கும் நாலேஜ் வருது இருக்கட்டும். எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, முதல்ல கிளம்புங்க. லைட் தெரியுது, படிக்கிறாங்க போட்டுருக்கு. ஹலோ, என்ன இன்ஸ்பெக்ஷனா? அது ஒண்ணுமில்லடா. நார்மலா நைட்ல மேல வர மாட்டீங்களே தாத்தா. எல்லாரையும் உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? அந்த பொண்ணு பார்த்துச்சுன்னா தப்பா நினைச்சுக்கும். சீக்கிரம் கீழே போங்க. ஹலோ, கீழே காத்து வரலன்னா மேலே காற்று வரதுக்காக வந்தோம். நீ என்னன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சரி, நான் வரலப்பா. நம்ம ஆடலாமா? ஹாய் ஆண்டி. என்ன தூக்கம் வரலையா? ஆமா, எனக்கும் தூக்கம் வரல. நானும் விளையாட வரட்டுமா? we are great gamblers. ஆனா தோத்தோம் காசு கொடுக்க மாட்டோம். சரி, நான் உள்ள போய் சாஸ் கொண்டு வந்தறேன். எடுத்துட்டு வாமா. அவன் எப்பவும் நம்மள தப்பா தான் நினைக்கிறான். சாதாரணமா தானே மேல வந்தோம். அவன் சின்ன பையன்மா, அவன் அப்படிதான். அருண் என்ன கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டாரா? அப்படிலாம் இல்லம்மா, he is inborn talented. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி
இது நல்ல சாங் ஆச்சு. ஹே இது வந்து வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். எஸ் யூ காட் இட். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடியா. ஆண்டி இதுவும் நல்ல சாங் ஆச்சு. ஐயோ இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். குட் மார்னிங் சார். ஹாய், நீ இந்த சிக்னல் சின்னசாமியோட பேரன் இல்ல? எஸ் சார். ரியலி ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ. போன இஷ்யூல இந்த பிரெயின் ட்ரெயின் இஷ்யூ பத்தி அதோட கேஸ் ஸ்டடி எல்லாம் ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தேன். ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் தட் சப்ஜெக்ட் சார். ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரில எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதியிருந்தேன். இன்ஃபேக்ட் உன்னோட துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீ நேரா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன ஓகே மீட் சார். பண்ணு. ஓகே ஹேவ் மை கார்டு. ஓகே, தேங்க்யூ சார். பாய் சார். என்ன நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. இல்ல ஆண்டி நாங்க நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். உங்க அம்மா கிட்ட காலையில தான் ஃபோன்ல பேசினேன். ஸ்வேதா எங்க வீட்லயே சாப்பிடட்டும்னு சொல்லிட்டேன். 2-3 மாசம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆண்டி உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இத பார், எனக்கு இதில் ஒரு கஷ்டமும் இல்லை. சொல்றத கேளு. எழுந்து வா, சாப்பிடலாம். ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி இந்த பேக்ல என் ஜுவல்ஸும் எஃப்டி ரெசிப்டும் இருக்கு. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. எப்படி ரெசிப்டா? ஆமா, எங்க வீட்டை வித்து வந்த ஷேரை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க. நான் வீசா எடுக்கிறதுக்காக. இதை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட தான் சேஃபா இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும். எதுக்கு இப்படி லோக்கல் கவுன்சிலரை போய் பார்க்கணும்? சீப்பான அரசியல்வாதிகளை போய் பார்க்க தேவையில்லை. ஆமா ஓகே, அவங்களாம் 1000-2000 வாங்குவாங்க, ஆனா செஞ்சு தர மாட்டாங்க. ஃப்ராடுங்க. இவங்களை எதுக்கு நம்புறீங்க? இந்த ஊர்ல கேஷ் கொடுத்தா எது வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்ட் அரசியல்வாதிங்க கேஷை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. What do you want? Are you speaking about me? Are you a counselor? இந்த ஊர்ல அரசாங்கம் கொடுத்த எல்லா சலுகையும் பயன்படுத்திக்கிட்டு படிச்சு டிகிரி வாங்கி வெளிநாட்டுக்கு போய் நாசா மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்றாங்களே, அவங்கள நிக்க வச்சு சுடணும்டா. நல்லா சொன்னடா. சில பொண்ணுங்களுக்கு இந்த ஐடியா இருக்கு பாரு, அவங்கள பீச்சில் மேடை போட்டு நிக்க வச்சு சுடணும்டா. முதல்ல உங்க அம்மா ஆசைப்படி டிகிரியை முடி. பிரெயின் ட்ரெயின் பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு அருகதையே இல்லை. அதர் எண்ட்ல உன்னோட போன்ல யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொலிட்டீஷியன் மாதிரி மேடை போட்டு அமெரிக்காவுக்கு போறவங்களை திட்டிக்கிட்டு இருக்க. ஆன்ட்டி கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கட்சியில சீட்டு வாங்கி தர சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா எங்கே தானே இருக்காங்க? ஆமா, மாடியில தான் இருக்காங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா. இன்சைட். தேங்க்யூ. ஹாய் ஸ்வேதா. ஹே ஹாய் ராகுல். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த பக்கமாக போயிட்டு இருந்த, நீ யூஎஸ் விசா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறல, அதான் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். How was the interview? இட் வாஸ் குட். அங்கேயே செட்டில் ஆகிடுன்னு கேட்டான். ஆனால் நான் எம்எஸ் முடிச்சுட்டு இந்தியா திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டேன். அதானே உங்களுக்கு தேவை. நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிட்டுமா? Oh yes, நான் விக்கி ஆன்ட்டி கிட்ட விட்டுட்டு ஓகே, வந்துறேன். டேக் யூர் பேக். கம். ஆல் தி பெஸ்ட். Thank you ஆன்ட்டி. Bye. பாய் ஆண்டி.
ஆல் தி பெஸ்ட் ஸ்வேதா. தேங்க்ஸ் ராகுல். அம்மா ஸ்வேதா அழுதுகிட்டே வருதுமா. ஸ்வேதா என்னம்மா ஆண்டி, நான் ரோட்ல பெயிண்ட் சரி, ஆயிட்டேன். சரி, வா வா அழாத. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிருக்காரு. நீ ரொம்ப எக்ஸைட் ஆயிட்ட, ரொம்ப டயர்டா வேற இருந்தியா, அதான் தூங்கட்டும்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப நேரம் வெயிலே நின்றுட்டு இருந்தியா, அதான் சன்ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு. டாக்டர் நத்திங் டு வரின்னு சொல்லிட்டாரு. ஆண்டி, விசாக்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியல. டோன்ட் வரிமா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். பார்த்து ஆண்டி, நான் என் அம்மாவோட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே, நீ படுத்துக்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆஃப்ல இருக்கா? தாத்தா இது என்ன இந்த நேரத்தில் யோகா பண்ணுறீங்க? மன அமைதியா இருக்கணும்னா யோகா எந்த நேரத்திலும் பண்ணலாம்டா. அது இருக்கட்டும், காலையில சுவேதா அமெரிக்கன் கான்சுலேட்டு போயிருக்கா. ரோட்ல வெயில்ல நின்னதுனால மயங்கி விழுந்துட்டா. உள்ள இருக்கா, போய் பார் போ. இங்கேயே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? தேவையா? போ போ. அம்மா, இப்பதான் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேம்மா. காலையில கான்சுலேட்டுக்கு முன்னாடி வெயில்ல நின்னுட்டு இருந்தேன், ஃபெயிண்ட் ஆயிட்டேன். அங்க இருக்கிறவங்க தான் இன்னொரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. டாக்டர் பாத்தியா? பார்த்தேம்மா, நீ டயர்டா இருக்க, யூ நீட் சம் ரெஸ்ட்னு சொன்னாரு. நிஜமா டாக்டர் கிட்ட போனியா? மாத்திரை கூட சாப்பிட மாட்டே நீ? அம்மா சும்மா இருமா, நான் நர்சிங் ஹோம்ல தான் இருக்கேன். டாக்டர் கிட்ட கூட. ஐயோ, போய் சொல்லுங்க. நீ டாக்டர்ட்ட அம்மா கிட்ட பேச. நான் என்ன? ப்ளீஸ் அரௌண்ட் ப்ளீஸ். ஹலோ, ஆமாம் நான் டாக்டர் தான் பேசுகிறேன். அவங்க யூஎஸ் கான்சுலேட் இன்டர்வியூக்கு போனாங்கல்ல, அங்கே ஷெல்டர் கூட இல்லை. இன்னைக்கு வேகாத வெயிலில் ரோட்டில் நின்று இருப்பாங்க. இட்ஸ் வெரி ஹாட். உங்கள் பொண்ணால் தாங்க முடியலமா? அம்மா முடியலையா? இல்லை இல்லை இல்லை, நோ, ஜஸ்ட் நோ ஐ கிவ் இன்ஜெக்ஷன். ஷில் பி ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். ஸ்வேதா கிட்ட கொடு. 1 minute. அம்மா, இப்ப நம்புறியா? அந்த டாக்டர் டேபிள்ல சொல்லிட்டாருல்ல, டீ எடுத்து குடி. பி ஹாப்பிமா. ஓகே, நீ தான் ஃபோன் ஆஃப் பண்ணியா? ஆமா. ராகுல், ஐம் ஆல் ரைட் நவ். யா, இப்போதான் அம்மாக்கு தெரியும் நான் விசாக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலன்னு. ஆமாம் ரேவதி, இவங்கள பார்த்ததுக்கு அப்புறமுமா உனக்கு யூஎஸ் போகணுன்னு ஆசையாக இருக்கு? டெஃபினட்டா யூஎஸ் போகணுன்றது தான் என்னோட ஆம்பிஷனே. இங்கே கவர்மெண்ட் கொடுத்த கன்செஷன்லாம் யூஸ் பண்ணி அமெரிக்காவை டெவலப் பண்ணுங்க. நல்ல ஆம்பிஷன் டி உனக்கு. சீப்போ. ரேவதி, கேள்விப்பட்டிருக்கியா? யூஎஸ் ஏர்போர்ட்டில் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஆர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களாமே. இந்தியன் லேடிஸ்க்கும் அப்படி தானே? ஹேய், டீசன்சி இல்லாம பேசுற. என்னடா சத்தம், என்ன நடக்குதுங்க? நீ தானே நியூஸ் பேப்பரை படித்து நம்ம யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரை ட்ரெஸ்ஸை கட்டி ஆர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தானே பொண்ணுங்களுக்குன்னு கேட்டேன். அதுக்கு காஃபி கப்பு அவுட்டு. வேணுங்கிற போது ப்ளீஸ்ன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேச சொன்னாங்க. இப்போ நான் அவங்களுக்கு இன்டீசென்ட் ஆயிட்டேன். ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் யூஎஸ் கிரீன் கார்டு. உடம்புக்கு முடியாத இருக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? வெளியில போங்க. சரி சரி வந்துடுறா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வாடி வெளியே. போமா. 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோமே. தாத்தா, இந்த வாரம் நீலாங்கரை டைம்ஸ்க்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் கிடைச்சிருக்கு. என்னது? ஷேம்ஃபுல் ட்ரீட்மெண்ட் டு விசா சீக்கர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஎஸ் கான்சுலேட். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா எழுதப்பா.